அத்தியாயம் 49. இந்த சூட்டினை பெரியவர்களால் கூட தாங்க முடியாத போது பாவம் அந்த பிஞ்சு குழந்தை எப்படி தாங்கும்? அக்கா, முதல்ல பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். வது அவசரப்படுத்தினாள். சரி என்று வைதேகி மற்றும் வது இருவரும் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்தனர். என்னாச்சு தேவி? ஆனந்தி மட்டும் பதறிக்கொண்டு ஓடி வந்தாள். அப்பாவானவன் தலையை நிமிர்த்தி பார்த்துவிட்டு மீண்டும் குனிந்து கொண்டு சாப்பாட்டில் கலவரமானான். கதறி அழுதது குழந்தை. ஆனால் ஒருவர் கூட குழந்தைக்கு என்ன ஆனது என்று ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை, கவலையும் இல்லை. எப்படி ஆச்சு? ஆனந்தி குழந்தை கையை பரிதவிப்பாய் பார்த்தாள். சூடான கரண்டில கையை வச்சிட்ட போல. யார் முகத்திலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒருத்தி மட்டும், அவளுக்கு வச்சு ஆப்பல இந்த சனியை கை வச்சிருச்சே என்று முனங்கிக் கொண்டாள். இந்த சனியை எதுக்கு அதுல போய் கைய வைக்குது? வீட்டுல அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தக்கூடாதுன்னு தான் அந்த சின்ன சனியன் கிட்ட சொல்லியிருக்கனே. பெத்தவன் முன்னே குழந்தையை திட்டினார் ரங்கநாயகி. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவன் கலங்கவும் இல்லை, கோபம் கொள்ளவில்லை. என்ன மனுஷி நீங்க? ச்சே, சின்ன பிள்ளை வழியில கதறிட்டு இருக்கு, அவளை போய் சனியனு திட்டுருங்க. ஆதங்கமாய் கேட்டாள் வது. பொட்ட பிள்ளைக்கு இந்த பகுமானம் போதும். இதுவே இது ஆம்பளை பிள்ளையா இருந்தா பதறிக்கிட்டு ஓடி வந்திருப்ப என்று சற்றும் இரக்கமில்லாமல் பேசினார் மாமியார். ச்சே என்று முகம் சொல்லித்தவள், அக்கா, இவங்க கிட்ட பேசி 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. வாங்க, பாப்பாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம் என்றபடி வது மற்றும் வைதேகி இருவரும் வெளியே ஓடி வந்தார்கள். டேய், நம்மளை தாண்டி போறவளுக்கு எந்த டிரைவரும் போகக்கூடாது என்று உள்ளே இருந்து சத்தம் போடுவது வெளியே தெளிவாக கேட்டது. அண்ணா, வந்து கார் எடுங்க, புள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் என்று அங்கு தலையை குனிந்து நின்று கொண்டிருந்த டிரைவர் அண்ணனிடம் வது கெஞ்சினாள். மன்னிச்சுக்கோங்க அம்மணி, பெரியம்மா பேச்ச மீறி நான் வந்தா அப்புறம் என்னால இந்த வீட்டுல வேலை பார்க்க முடியாது. அவர் பம்மிக்கொண்டே சொன்னார். அண்ணா, கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்க. பச்சை பிள்ளை வழியில துடிக்குது, அதை பார்த்துட்டுமா அப்படி பேசுறீங்க? கொஞ்சம் கூட இருக்க இல்லையா உங்களுக்கு? வண்டி எடுங்கண்ணா. இல்லம்மா, மன்னிச்சிடுங்க, என் வேலை வச்சுதான் என் பொழப்பே ஓடுது. நான் அம்மாவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது என்று அவர் மறுத்து விட்டார். ரங்கநாயகி சிரிக்கும் சத்தம் இங்கு வரை கேட்டது. என்னை எதிர்த்துக்கிட்டு உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. சின்ன காயந்தானே, மஞ்சள் அரைச்சு போட்டா போதும். அதுக்காக பெட்ரோல் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பண்ண முடியாது. வைதேகி கதறிக்கூட அழுக முடியாது, வாயை பொத்தி கொண்டு அழுதாள். வேணா தேவி, வா உள்ள போவலாம். இந்த பொட்டை வழியில துடிக்கட்டும் விடு. அது தலையெழுத்து, ஒன்னும் பண்ண முடியாது. வது கண்ணை மூடி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு திரும்பி பார்த்தாள். அங்கு ஒரு பல்சர் ஒன்று நின்றது. அது லிங்கம் வண்டிதான். அக்கா, குழந்தை புடிங்க என்று குழந்தையை அன்னை கையில் கொடுத்தவள் உள்ளே ஓடினாள். அவசரமாக வண்டி சாவி தொங்க போடும் இடம் நோக்கி சென்றவள் அதில் பல்சர் வண்டியுடைய சாவியை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். வது சாவியை எடுத்துக்கொண்டு போவதை பார்த்து மொத்த குடும்பமும் இவள் என்ன செய்கிறாள் என்று புரியாமல் பாதி சாப்பாட்டுடன் அப்படியே எழுந்து வெளியே ஓடி வந்தனர் அவசரமாய். அக்கா வாங்க என்றபடி அவசரமாய் அந்த பல்சர் அருகே சென்று வண்டியில் சாவியை போட்டவள் சேலையுடன் கெத்தாய் அந்த வண்டியில் ஏறி அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்ய மொத்த குடும்பமும் மிரண்டு போய் வாயில் கை வைத்தது. அதிகாலைதான் யதார்த்தமாய் வது அந்த வண்டியை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது, நீ எதுக்கு அதெல்லாம் பாக்குற? பொட்டச்சிக்கு வண்டியை பத்திலாம் என்ன தெரியும்? அது என்ன வண்டி தெரியுமா? அது எம்பிட்டு விலை தெரியுமா? முதல்ல உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா என்று சுமதி கேலி செய்து சிரித்தாள். இப்பொழுது அது அவளுக்கு ஞாபகம் வர என்று வாயில் கை வைத்து கொண்டாள். உண்மையில் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது என்பதே உண்மை. அக்கா, புள்ளைய பத்திரமா புடிச்சிட்டு உட்காருங்க என்றபடி வண்டியை ஸ்டார்ட் செய்தாள் வது. நீ எப்படி என்று தயங்கினாள் வைதேகி. அவளுக்கு பயமாக இருந்தது, வது எப்படி வண்டியை ஓட்டுவாள் என்று. அக்கா, நீங்க என்னை நம்புனா புள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா வண்டியில ஏறி உட்காருங்க. ஏ பொட்டச்சி, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாம வண்டியை கொண்டு போய் எங்கே விட்டுறாத. வண்டியை விட்டு இறங்கடி. ரங்கநாயகி கத்தினர். வது திரும்பி ரங்கநாயகியை பார்த்தபடி ஆக்சிலேட்டரை முறுக்கினாள். அக்கா உட்காருங்க. வைதேகி சேலை இழுத்து பிடித்து அந்த வண்டியில் ஏறி அமர்ந்தாள். இவ வண்டி ஓட்டுவாளா? அதுவும் இந்த வண்டி? வடிவு வாயில் கை வைத்து கொண்டார். குடும்பத்தை பார்த்தபடி வண்டியை ஸ்டார்ட் செய்தவள் வண்டியை ஓட்டிக்கொண்டு வீட்டை கடந்து சென்றாள். ஆத்தி, என்னங்க நீ? இவ அம்புட்டு தெரிஞ்சு வச்சிருப்பா போலையே, இம்புட்டு பெரிய வண்டியை ஓட்டுறா. சில வினாடிகள் கழித்து வண்டி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் முன்னே நின்றது. அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தாள். குழந்தைக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. வது வெளியே நின்று கொண்டிருந்தாள். குழந்தை அழுகையை நிறுத்த சாக்லேட் மற்றும் 2 காஃபி வாங்கி வரலாம் என்று கேண்டீன் சென்றாள் வது. அவள் நேரம் சனி சுத்தி அடிக்கும் போல நந்தோ என்ற சத்தம் அவள் முதுகு பின்னே கேட்டது.
சந்திராவை குளிப்பாட்டி முடித்து கையில் பூக்குவியல் போல தூக்கி கொண்டு வந்தவனோ அவளை மெத்தையில் அமர வைத்துவிட்டு அவளுக்கு வாங்கி வைத்த சேலையை எடுத்து வந்தான். நேத்து உன் அளவு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால காலையில கையோட தச்சு வாங்கிட்டு வர சொன்னேன் என்றபடி அவனே பிளவுஸை மாட்டி விட்டான். கச்சிதமாயிருந்தது அந்த பிளவுஸ் அவளுக்கு. பாத்தியா எவ்ளோ கரெக்டா இருக்கு, மாமா கணக்குல கில்லி. எப்படி மில்லிமீட்டர் அளவு கூட டேப் இல்லாம கச்சிதமா எடுத்திருக்க? சந்திரா எதுவும் பேசவில்லை. அவள் உடலில் பேசவும் திறனில்லை என்பதனால் அமைதியாய் உட்கார்ந்திருந்தாள். சரி, எந்திரி, சேலை கட்டுவோம் என்றபடி அவளை எழுந்து நிற்க வைத்தவன் அந்த பூனம் சேலையை வெளியே எடுத்தான். வெள்ளை சேலையில் அங்குமிங்கும் பூக்கள் தூவியது போல இருந்தது. நல்ல ரசனைக்காரன்தான் போல. ஒரு தலவை எடுத்து இடுப்பில் சொருவ அவன் கைப்பட்டு அவள் கூச்சத்தில் பின்னே நகர்ந்தாள். அவளை நிமிர்ந்து பார்த்தான் குரு. இரவு போதையில் இருந்ததால் அவளின் எந்த உணர்வையும் ரசிக்கும் நிலையில் அவன் இல்லை. ஆனால் இப்பொழுது அவள் தன் கைப்பட்டத்துக்கு துள்ளி நகரும்போது அது அவனுக்கு பிடித்திருந்தது. மெல்ல தலையை செலுப்பிக் கொண்டவன் அவள் இடையை பிடித்தெழுக்க பெண்ணவள் அவன் மீது வந்து மோதி நின்றாள். அவன் கைப்பட்டதால் பெண்ணவள் சினுங்கி விலக முயற்சி செய்தாள். அரைக்குறையாய் கட்டப்பட்ட சேலையும் டவலால் கட்டப்பட்ட போதும் பாதி மூடி அதற்குள் அடங்காமல் வெளியே அத்துமீறி அவளின் முகத்தை அலங்கரித்திருந்தது. கழுத்திலிருந்த மெல்லிய செயினும் மஞ்சள் மாங்கல்யமும் நெற்றியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்கிய தண்ணீர் துளி அவளின் நுனிமூக்கை விட்டு அகலமாட்டே நின்று தவம் கிடந்தது. இவ்வளவு நேரம் அவளை குளிப்பாட்டும் போதும் கூட எதுவும் தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் மனம் தாவி குதித்தது. சந்திரா அவனிடமிருந்து விலக முயற்சி செய்தாள். ஆனால் அவன் பிடி இறுகியது. மோகத்தில் கிடைக்காத தேன் சுவையை இப்பொழுது ஏற்பட்ட தாபத்தால் தீர்த்துவிட துடித்தது மனம். அவளின் வெற்றிடையில் கைப்பட்டு ஆண்மையின் தேகம் பித்து பிடித்தது. அவள் கோவைப்பழ இதழின் ஓரம் சிறு காயம் இருந்தது. அது தன்னால் என்று தெரியும் பொழுது அவன் மீதே கோபம் வந்தது. பூவை நசுக்கிவிட்டாய் என்று பிழையை திருத்திவிடும் மனம் சபம் போல ஒழித்து கொண்டே இருக்க, இன்னொரு கரமோ அவளின் பின்தலையை அழுத்தி பிடித்து தன் முன்னே இழுத்து அவளின் இதழுடன் இதழ் உரச செத்தே போனான் கல்வன். ஷாக் அடித்தாற் போல உணர்வு. ஆனால் பெண்ணவள் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் பிணம் போல நின்று கொண்டிருந்தாள். மோகத்தி அவனை பாடாய்படுத்த அவளின் இதழை மெல்ல கொய்ய துவங்கியவன் முத்தப்போர் அப்படியே முடிந்துவிடவில்லை. அவன் கைகள் மெல்ல மெல்ல அத்துமீறி இவ்வளவு நேரம் ஆடைகளை அணிவித்து விட்டவனை மீண்டும் ஆடைகளை களைய துவங்கினான். இரவை போல் இல்லை, இம்முறை அவன் மென்மையாகத்தான் பெண்மையை ஆட்சி செய்தான். பெண்ணவள் உயிரற்ற உடல் போல அந்த மெத்தையில் வீழ்ந்து கிடந்தாள். மோகத்தையில் மாட்டி தவித்தவனோ என் சட்டையை பிடிச்சிக்கோ என்றவள் காது மடலை உரசி சொன்னான். ஆனால் பெண்ணவள் அப்படியே கிடந்தாள். உன்ன தாண்டி அவள் காது மடலில் முத்தம் வைத்தான். அவள் இதழ் விரக்தியாய் விரிந்தது. ஆனால் அவள் கைகள் ஒரு பொட்டு நகராமல் அப்படியேதான் இருந்தது. ஒரு நிலைக்கு மேல் அதை கண்டு கொள்ளாதவன் அவளை ஆட்சி செய்வதில் மட்டுமே மும்முரமாய் இருந்தான். பெண்ணவள் கடைவெளி ஓரம் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. அத்தியாயம் 50. நந்து என தனக்கு பின்னால் கேட்ட சத்தத்தில் அது யாரென்று அறிந்த போதும் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் பெண்ணவள். வாட் இஸ் சர்ப்ரைஸ் நந்து, உன்னை இங்க பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்றபடி டாக்டர் கோட் அணிந்து கையில் ஸ்டெதஸ்கோப் அணிந்தபடி நின்று கொண்டிருந்தான் சரவணன். வது எதையுமே பேசாமல் அங்கிருந்து கிளம்ப முற்பட்டாள். ஹே நந்து, என்ன கண்டுக்காம போற? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்க என்று அவளை வழிமறித்தான் சரவணன். அதுதான் நான் பேசலன்னு தெரியுதே, அப்புறம் எதுக்கு என்ன தொந்தரவு பண்ற? இங்க பாரு, பேசாம விலகி நில்லு. உன்கிட்ட பிரச்சனை பண்ற மூடு எனக்கு இல்ல. ஐயோ புச்சிக்குட்டி, என்ன அப்படி சொல்லிட்டா? ஆனா உன்னை பார்த்தா எனக்கு மூடு தானா ஏறுது. நான் என்ன பண்றது? அதப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவ்ளோ அழகா இருக்க. கல்யாணம் ஆனா ஆன்டி ஆயிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ எப்படி செல்லம் பியூட்டி ஆயிருக்க? அக்கம் பக்கம் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கவில்லை. அவன் இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருந்தான். ஹே, பார்த்து பேசு, அசிங்கமா இல்ல? நான் இன்னொருத்த பொண்டாட்டி. பல்லை கடித்தாள். அத திரும்ப திரும்ப சொல்லாத செல்லம், எரிச்சலா வருது. தாலி கட்டிட்டா நீ இன்னொருத்த பொண்டாட்டி ஆயிர மாட்ட. உன் மேல சின்ன வயசுல இருந்து பித்து புடிச்சு சுத்திட்டு இருக்கேன்டே. அப்படி என்ன மாயம் செஞ்சேன்னு தெரியல. உன்னை தாண்டி என்னால எதுவுமே யோசிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு புத்திக்குள்ள உட்காந்து என்ன படுத்துற. என்னால முடியல. பச்சையா சொல்லணும்னா எனக்கு நீ வேணும் எப்பவுமே. அந்த அளவுக்கு உன் மேல வெறித்தனமா இருக்கேன். என்னதான் அந்த சந்திரா உன்ன மாதிரி இருந்தாலும் உன்கிட்ட தோன்ற அந்த எண்ணம் அவ மேல தோணல. ஏன் தெரியுமா? அவ பயந்தாங்கோழி. ஆனா நீ அப்படி இல்ல. என் மூஞ்சி அந்த வயசுல பஞ்சர் ஆக்குனவ நீ. அந்த திமிர், அதை நான் அடக்கணும். நீ எனக்கு வேணும். உன்னை இந்த உலகமே அழிஞ்சாலும்
அடைவேன். அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் கொல்லுவேன். அணு அணுவா கொல்லுவேன் என்றவன் முகத்தில் அவ்வளவு வெறி இருந்தது. அவன் சொன்னதை செய்ய தயங்க மாட்டேன் என்ற உறுதியும் இருந்தது. ஏய், மரியாதையா ஓடி போயிரு. நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்க. என்னை விட்டு விலகி இருக்கதான் உனக்கு நல்லது. என் புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வையி. விரல் நீட்டி எச்சரித்தாள். புருஷனா? அவனா? வாவ், இதென்ன புதுசா இருக்கு. அவசர கல்யாணம் பண்ணவா இப்போ உனக்கு புருஷன் ஆயிட்டானா? உன்னை சந்திரன் தானே நினைச்சிட்டு இருக்கான். நீ வதன நந்திதானு அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா அப்போ உன்னை ஏத்துப்பானா? அவனை பத்தி தெரியாம பேசுறிய செல்லம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லவா? அதை கேட்கும்போது உன் முகத்துல வர ரியாக்ஷனை நான் பார்த்தே ஆகணும் என்றவன் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னான். மறுவீடு முடிச்சு நீயும் உன் புருஷனும் போகும்போது ஒரு லாரி உன் புருஷனை அடிச்சு தூக்க வந்திருக்குமே. பதுவுக்கும் அது ஞாபகம் வந்தது. அது எப்படி உனக்கு தெரியும் என்று சிரித்துக் கொண்டான். என்ன புஜ்ஜி இப்படி கேக்குற? அந்த லாரி அனுப்பி உன் புருஷனை போட்டு தள்ள பார்த்தவனே நான் தான். இதை கேட்ட அடுத்த நொடி வது முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி. அவளுக்கு தெரியும் அதை யாரோ திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அது இவன் வேலைதான் என்று வது சற்றும் எண்ணி பார்க்கவில்லை. ஹேய் என்று அவன் சட்டை காலரை வெறித்தனமாய் பிடித்து நெரித்தவள், எவ்ளோ தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்ப? உன் மனசுல என்ன பெரிய இதுன்னு நினைப்பா? உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை என் லிங்கத்தை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அடுத்த நிமிஷம் உன் சாம்பல் கூட இல்லாம பண்ணிடுவேன். வது கண்கள் இரத்த சிவப்பாக இருந்தது. சிரித்தான் சரவணன். ஓ லிங்கமா? தப்பு பண்ணாத செல்லம். நீ அவனை நெருங்க நெருங்க அவனுக்கு சாவு நெருங்குதுன்னு அர்த்தம். அவன் என்னன்னா, என் சவி பக்கத்துல நெருங்காத, அப்புறம் உன்னை கொன்னு புதைச்சிருவேன்னு என்னவே மிரட்டுறான். ஏன் நந்துவ பார்க்க கூடாதுன்னு சொல்ல அவன் யாரு? தக்காளி. அதுதான் லாரி அனுப்பி அவனை தட்டி தூக்க சொன்னேன். ஆனா தப்பிச்சிட்டான் என்று தொடையில் தட்டி கொண்டான் சரவணன். என்ன சொன்ன? லிங்கம் உன்னை மிரட்டினாரா? வதுவுக்கு இது புதிதல்லவா? ஆமா, அந்த தக்காளி என்னவே மிரட்டி பார்க்கறான். என்ன சொல்ற என்றபடி அவன் சட்டை காலரை விட்டு விலகி நின்றாள் வது. நீங்க போறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நீ தூங்குனதும் அவன் ரூமுக்கு வந்தான். உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் போல. என் ரூம் வந்து என் மேல துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். என்ன மிரட்டினாரு? வது கண்களில் ஆர்வம் மின்ன கேட்டு வைத்தாள். நீ அவன் பொண்டாட்டியான். நீ அவன் சொத்தான். நீ அவனுக்கு மட்டும்தான் உரிமையான். உன் மேல உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லையாம். உன்னை ஒருத்தன் உத்து பார்த்தா கூட அவன் கண்ணை நோண்டிருவானாம். நான் உன்னை விட்டு விலகி நிக்கலனா என்னை கொன்னு தொங்க விட்டுருவானா. இந்த கடவுளே வந்தாலும் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டானா. அந்த அளவுக்கு அவன் உன்னை விரும்புறானா. நீதான் அவன் உசுருன்னு சொல்லி என் தலையில துப்பாக்கி வைக்கிறான். இன்னைக்கு வந்து அவனுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா இத்தனை வருஷமா உன் மேல வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்க எனக்கு எப்படி இருக்கும்? நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்? என்ன ஆனாலும் எவனுக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். மனசுல வச்சுக்கோ. நீ எனக்கு தான். நீ எனக்கு மட்டும்தான். வது விலகி நடந்து வந்தாள். பைக் அருகே குழந்தையுடன் காத்திருந்தாள் வைதேகி. அவள் ஏதோ பேசினாள். ஆனால் எதுவும் வது காதில் விழவில்லை. நேராக வீட்டில் அவர்களை விட்டவள், அக்கா, அவரு இப்போ எங்க இருப்பாரு என்று ஆர்வமாய் கேட்டாள். யார கேக்குற தேவி? அதுதான்க்கா, என் வீட்டுக்காரர். சிவா இப்ப வயல்ல இருப்பாரு தேவி. அவ்வளவுதான். வயலிருக்கும் இடத்தை கேட்டறிந்தவள் பறந்து விட்டாள் சிட்டாய். லிங்கம் வயல் வரப்பில் நின்று வேலையாட்களை கவனித்துக் கொண்டிருந்தான். கழுத்து மேட்டில் வண்டியை நிறுத்தியவளுக்கு ஸ்டாண்ட் போடக்கூட நிதானம் இல்லாமல் அப்படியே கீழே போட்டுவிட்டு அவசரமாக வரப்பில் இறங்கி ஓட துவங்கினாள். அண்ணே, அங்கேருங்க, அண்ணி ஓடியாரங்க பொடுசு ஒருவன் சொன்னான். என்ன என்று திரும்பி பார்த்த லிங்கத்திற்கு அதிர்ச்சி அவள் ஓடி வருவதைக் கண்டு. எதுக்கு இப்படி ஓடி வரா என்று புரியாமல் விழித்தவன் பது நோக்கி நடந்து சென்றான். பது மூச்சு வாங்க அவன் அருகே சென்று நின்றாள். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க என்றாள் மூச்சு வாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர்ற? நீங்க அந்த சரவணனை மிரட்டிங்களா? நெஞ்சில் கை வைத்தபடி பேசினாள். லிங்கம் சுற்றி முற்றிலும் பார்த்தான். வயலில் வேலையாட்கள் களை எடுத்துக் கொண்டிருந்தனர். சவி, அந்த பக்கமா போய் பேசலாம் வா. நீங்க இங்கேயே சொல்லுங்க. எனக்கு யாரு நின்னாலும் கவலை இல்ல. பதில் சொல்லுங்க. ஆமா. நான் உங்க பொண்டாட்டியா? ஆமா. நான் தான் உங்க சொத்தா? ஆமா. என்ன சொந்த கொண்டாட உங்களுக்கு மட்டும்தான் உரிமையா? ஆமா. என்னை எவனாவது பார்த்தா கூட கண்ணை நோடிடுவீங்களா? ஆமா. அந்த கடவுளை வந்தாலும் என்ன விட்டு கொடுக்க மாட்டீங்களா? ஆமா. நீங்க என் மேல உசிரே வச்சிருக்கீங்களா? ஆமா. என்ன விரும்புறீங்களா? கண்களில் பலவித ஏக்கத்துடன் கேட்டாள். ஆமா ஆமா ஆமா. போதுமா என்றதும் தான் தாமதம். சுற்றம் மறந்து அக்கம் பக்கம் ஆளிருப்பதையும் மறந்து லிங்கத்தை கட்டி அணைத்தவள் அவன் நெற்றி, கன்னம், மூக்கு, காது என ஒரு இடம் விடாமல் முத்தம் வைக்க துவங்கியவள் கடைசியாக அவன் இதழ்களை வன்மையாக சிறைப்பிடித்தாள். சாப்பிடு என்று அந்த இட்லியை சாம்பாரில் தொட்டு ஊட்டிய குருவோ
அவள் வழியில் முகம் சுருங்குவதைக் கண்டு எழுந்து எங்கோ சென்றவன் திரும்பி வரும் பொழுது கையில் சர்க்கரையுடன் வந்தான். இப்பொழுது சாம்பாரை விட்டு இட்லியை சர்க்கரையில் தொட்டு ஊட்டினான். சந்திராவும் அடம் பிடிக்காமல் உண்டு முடித்தாள். அந்த 3 இட்லியையும் ஊட்டி முடித்தவன் அவள் வாயை துடைத்துவிட்டு தண்ணீரை பருக வைத்தான். இருவரின் ஊடல் முடிந்ததும் அவளை மீண்டும் குளிக்க வைத்திருந்தான். இப்பொழுது தலை நன்கு காய்ந்திருந்தது. தட்டை வைத்துவிட்டு வந்தவன் அவள் பின்னே அமர்ந்து சீப்பு கொண்டு அவள் முடிக்கு சிக்கெடுக்க துவங்கினான். சிக்கான முடியில் சீப்பை போடவும் வலியில் முகம் சுருங்கினாள் பெண்ணவள். அதை கண்டவன் சீப்பை கீழே போட்டுவிட்டு கையை கொண்டு மெல்ல சிக்க எடுத்து பின் சீப்பினை கொண்டு தலைவாரி அழகாய் அவனுக்கு தெரிந்தபடி பின்னல் போட்டான். டைட்டாக பின்ன தெரியவில்லை, இருந்தாலும் அவனுக்கு தெரிந்தபடி பின்னல் போட்டு விட்டான். அவளை கண்ணாடி முன் அமர வைத்து அழகாய் குங்குமம் எடுத்து நெற்றியில் பொட்டு வைத்து உச்சி நெற்றியில் பொட்டு வைத்து கடைசியாக அவள் மார்பு கூட்டினை உரசிய தாலி கயிறை எடுத்து வெளியே போட்டவன் மாங்கல்யத்திலும் குங்குமம் வைத்து அவள் நெற்றியில் முத்தம் பதித்தான். பின் அவளை கைகளில் ஏந்தி கொண்டு கீழே சென்றவன் அவளை சாமியறை முன்பு நிறுத்திவிட்டு இவனை பூஜை செய்து இவளுக்கு கற்பூரம் காட்டி திருநீற்றை வைத்து விட்டான். இதையெல்லாம் ஹாலில் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தனர் காசி மற்றும் பீட்டர் இருவரும். அத்தியாயம் 51. "ஹனம்டி, என்ன நடக்குதுங்க?" என்று வயலின் சகதியில் இழுத்து சொருவிய பூனம் சேலையில் கையில் நாத்துடன் என்று திறந்த வாயை மூடாமல் நின்று கொண்டிருந்தார்கள் வேலையாட்கள். அந்த அளவிற்கு அங்கு பெரிய மேட்னி ஷோ அல்லவா நடந்து கொண்டிருந்தது. 20 ஏக்கருக்கும் மேல் பச்சை பசேல் என்று இருந்த அந்த வயலில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அனைவருக்கும் நடுவே இருந்த அந்த வயல் வரப்பில் மடக்கி கட்டிய வேஷ்டியில் அதிர்ந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்தான் நம் நாயகன் லிங்கம். அவன் அதிர்ந்த கண்களுக்கு காரணம் நம்ம அடாவடி பொண்ணாச்சே. அந்த கார்மேக கண்ணனின் சிரிக்க மறந்த இதழ்கள் இரண்டும் நம் நாயகி வசம் அல்லவா இருந்தது. முதல் முத்தம் இருவருக்கும். ஆனால் நடத்தி கொண்டிருந்தது என்னவோ நம் நாயகி அல்லவா? ஐயோ என்று நாணம் கொண்டு அங்கிருந்த அனைவரும் வெட்கி திரும்பிக் கொண்டார்கள். "ஏ ஆத்தா, அங்க என்ன பார்த்து நிக்கிறவ? அதுங்க தான் சின்னஞ்சிறுசு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. நீங்க என்னன்னா அதை வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் கிளம்புங்க, இன்னைக்கு லீவு. மீதி நடுவே நாளைக்கு பார்த்துக்கலாம். கிளம்புங்க கிளம்புங்க." ஏன்னா அந்த வீட்டின் வேலைக்கார பையன் ஒருவன் அனைவரையும் அனுப்பி வைக்க இப்பொழுது அங்கு வதுவும் லிங்கமும் மட்டுமே தனித்திருந்தனர். இவ்வளவு நேரம் இவள் கொடுத்த இதழ் முத்தத்தில் அதிர்ந்து போய் நின்றவனின் கரங்கள் இப்பொழுது அவளின் இடையோடு அள்ளி அணைத்தது. அவன் உயிர் வரை அணு அணுவாய் பருகிக் கொண்டிருந்தாள் பெண்ணவள். பலமுறை அவளின் தோழிகள் கூறி கேட்டிருக்கிறாள். லிப்கிஸ் எல்லாம் ஒரு தனி ஃபீலிங் மச்சி, அதெல்லாம் அனுபவிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. அப்பொழுது அதை கேட்டு கை கொட்டி சிரித்திருக்கிறாள் பெண்ணவள். ஆனால் இந்த நொடி உணர்ந்து கொண்டாள் அதன் ஆழத்தை. ஆனால் சின்ன குறை, இதில் அவன் பங்கு எதுவும் இல்லையே. ஒருவேளை இந்த முத்தம் அவனுக்கு பிடிக்கவில்லையா? அவன் கரங்கள் என்னை அணைக்க கூட இல்லையே. ஒருவேளை என் தொடுதல் கூட அவனுக்கு பிடிக்கவில்லையா? அவளின் உள்ளுணர்வு எடுத்து கூற பட்டென்று அவன் உதட்டிலிருந்து தன் சிப்பி இதழ்களை விலக்கிக் கொண்டவள் கண்கள் மூடி இருந்தது. அவள் கைகள் அவன் மார்பு சட்டையை பிடித்திருந்தது. ஆனால் அவன் கண்கள் விரிந்த நிலையில் அவளை உற்று பார்த்தது. அவன் கைகள் என் மீது தொடவில்லையே, என் மீது படவில்லையே என்றவள் மனம் எல்லா விதத்திலும் துடிக்கத் தொடங்கிவிட படபடக்கும் விழிகளுடன் "பிடிக்கலையா?" என்று இதழ் நடுங்க கேட்டு வைத்தாள் பெண்ணவள். அவன் பேசவில்லை, மௌனம் காத்தான். பாவம், துடித்து போனாள் பெண்ணவள். முதல் முத்தம் பிடிக்கவில்லையோ அவனுக்கு? பிடிக்காத முத்தம் ஆகி போனதா என துடிக்கும் இதழை மடக்கி கலங்கிய விழியை மறைக்க முயன்று பட்டென்று விலகி நடக்க முயல அவளால் முடியவில்லை. திரும்பி பார்த்தாள் பெண்ணவள். அவளின் கைகள் சிறைக்குள் சிக்கியது போல அவன் கை சிறைக்குள் சிக்கியிருந்தது. என்ன என்பதைப் போல சிறு கோபத்துடன் அவனை பார்த்தாள். அவன் இதழில் அழகாய் புன்னகை தோன்றி மறைந்தது. அத்தி பூத்தாற்போல் எப்பொழுதாவது மட்டும் நிகழும் சம்பவம் அது. என்ன சிரிப்பு? கோபம் மாறி எரிச்சல் வந்தது அவளிடத்தில். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளின் கையை பிடித்து இழுக்க அவளோ அவன் மார்பில் மோதி நின்றாள். பெண்ணவள் அங்கம் தொட்டு தூக்கியவன் அவளின் இடையோடு இறுக்கி அணைத்தபடி அவளின் சிவந்த இதழ்களை இப்பொழுது தன்வசமாக்கிக் கொண்டான். இந்த திடீர் முத்தத்தை எதிர்பாராதவளுக்கு அவள் கொடுத்தது எல்லாம் முத்தமே இல்லை என்ற அளவுக்கு இருந்தது அவனின் உயிர் தொட்ட முத்தம். இதழ் வழி அவளின் மொத்த உயிரையும் உறிஞ்சிக் கொண்டிருந்தவனுக்கு கால் வழுக்கி வரப்பிலிருந்து சேற்றில் விழுக அப்பொழுது கூட சேரும் சகதியுமாய் இருவரும் கட்டி உருண்ட பொழுதும் இதழ் முத்தத்தை மட்டும் விடவில்லை இருவரும். நொடிகள் நிமிடமாகியது. அதிக நேரம் முத்தமிடும் போட்டியில்
கின்னஸ் படைத்து விடுவார்கள் போலும் இருவரும். சகதியில் மூழ்கி கிடந்தவள் காதை உரசி சென்றது அவன் வார்த்தை. பிடிச்சிருக்குடி, மொத்தமா எடுத்துக்கவா. அவளிடமே மஞ்சத்திற்கு விருப்பமேங்கி நின்றான் கள்வன். கைகள் இரண்டையும் உயர்த்தி தூக்கு என்று சைகை செய்தாள். அவளை பூக்குவியல் போல தூக்கிக் கொண்டான் ஆடவன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோடா. இதோ அவளும் சம்மதம் கோரிவிட்டாள். கள்வன் கைகள் அவள் இடையை இறுக்கி பிடித்து வயல் வரப்பில் தூக்கி சென்றது. கழுத்து மேட்டிலிருந்து பம்பு செட்டே அவர்களுக்கு படுக்கையறை ஆனது. மோகம் தாண்டி கூடலில் இணைந்து ஈருயிர் ஓர் உயிராகி போனார்கள். அவளின் சேலையும் அவன் சட்டையும் ஒரு மூலையில் பின்னி கிடந்தது. அதற்கு உரிமையானவர்கள் மத்தியில் பின்னி கிடந்து களைத்து போனார்கள். மணி கடந்த ஊடலில் அவள் மீது படர்ந்திருந்தவன் அவளின் நெற்றியில் இதழ் பதித்து அவளை விட்டு விலகி படுத்தான். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனடா என்றவன் வார்த்தையில் அவ்வளவு அக்கறையும், எங்கே அவளை உடலளவில் கஷ்டப்படுத்தி விட்டோமோ என்ற பயமும் கொட்டி கிடந்தது. பது அதே முத்தத்தை அவன் நெற்றியில் பதித்து அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தாள். இல்லங்க என சிறு வெக்கம் கொண்டதே ஏதோ பெரிதாய் சாதித்துவிட்ட உணர்வு அவனிடத்தில். பகல் பொழுதில் இதைவிட ஒருவனால் கவனித்துக் கொள்ள முடியுமா என்று வியக்கும் அளவுக்கு சந்திராவை விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டான் குரு. குருவுக்கு சமைக்க தெரியும் என்பதே இன்றுதான் காசிக்கும் பீட்டருக்கும் தெரியும் போல. தொடர்ந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி கொண்டிருந்தான் அந்த மாயக்காரன். சாமி அறையில் பூஜை முடிந்ததும் மெல்ல அவளின் கன்னத்தை சுண்டு விரல் கொண்டு நிமிர்த்தினான். உனக்கு என்ன வேணும் குருவி? எதனாலும் கேளு, வாங்கித்தர என கண்களில் அமைதியும் பாசமும் பொங்க கேட்டவனை சத்தியமாய் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் பார்த்து வைத்தாள் பெண்ணவள். அவளால் நம்பவே முடியவில்லை. இது உண்மையா இல்லை நடித்து நாடகம் செய்கிறானா என அவளின் மனம் குழம்பி போயிருந்தது. தெளிவில்லாத குழம்பிய குட்டை போல்தான் இப்பொழுது அவள் மனமும் தவித்தது. சரி, நீ சொல்ல மாட்ட போல, நானே பண்றேன் என்றவன் அப்படியே அவளை கைகளில் அள்ளி தூக்க பதறிப்போனாள் பெண்ணவள். என்ன பண்றீங்க? பதறினாள். என் பொண்டாட்டியே தூக்குற. எல்லாரும் பாக்குறாங்க, கீழே இறக்கி விடுங்க. இறங்க முயற்சி செய்தாள். யார் பாக்குறா என அவளை கைகளில் தாங்கியபடி திரும்பி பார்த்தான் அந்த மாயக்காரன். இவ்வளவு நேரம் அவர்களை பார்த்து கொண்டு நின்ற அந்த வேலைக்கார பாட்டி, காசி, பீட்டர் என அனைவரும் சட்டென்று பார்வையை மாற்றி யதார்த்தமாய் எங்கோ பார்ப்பது போல் ஆக்ஷன் செய்தார்கள். அவங்க நம்மள பார்க்கல. அப்படி பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சாட்டை போல் பதில் கூறினான். எனக்கு இருக்கு, கீழே இறக்கி விடுங்க. முடியாது. ஏன் பொண்டாட்டி நான் தூக்குவேன். அதை முடியாதுன்னு நீ கூட சொல்லக்கூடாது. அவளுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. இவன் என்ன அந்நியன் போல மாறி மாறி பேசுகிறான்? இரவு அரக்கன் போல தன்னை ஆட்சி செய்து அலறவிட்டான். இப்பொழுது காதல் மன்னன் போல பேசி என்னை மிரள வைக்கிறானே. இதில் எது உண்மை, எது நாடகம்? குருவாயூரப்பா! நேராக அவளை சமையலறை தூக்கி சென்றவன் அவளை சமையல் மேடையில் அமர வைத்தான். நீ கீழே இறங்கக்கூடாது என்று ஒரு கயிறை எடுத்து கட்டி நாய்க்குட்டி போல் அங்கே அமர வைத்து விட்டான். அப்புறம் என்ன, அவளால் நகர முடியுமா என்ன? சிங்கத்திடம் சிக்கிய செல்வண்டினை போலதான் அவள் நிலையும் ஆகி போனது. பாத்திரம் எடுத்தான், அதில் பாலை ஊற்றினான். நெய் எடுத்தான், அதில் ஊற்றினான். சர்க்கரை எடுத்தான், அதில் கொஞ்சம் போட்டான். குரு என்ன செய்கிறான் என புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் கணவனை. சற்று நேரத்தில் சுட சுட சுவையான இனிப்பான பால்கோவா ரெடி செய்து அதை ஊதி அவனே அவள் வாயில் திணித்தான். இவ்வளவு நாளும் உப்பு சப்பு இல்லாத உணவை உண்டு கொண்டிருந்தவளுக்கு இந்த இனிப்பு தேவாமிர்தம் அல்லவா? அவன் இப்படி திடீரென்று வாயில் திணிப்பான் என்று எண்ணிக்கூட பார்க்காதவளுக்கு பல நாள் கழித்து இப்படி ஒரு சுவை நாவில் பட்ட இன்பமோ, இல்லை முதல் முறை ஒரு ஆண்மகன், அதுவும் உரிமைப்பட்டவன் ஊட்டிவிட்ட மகிழ்ச்சியோ, இல்லை வீட்டை பிரிந்திருந்த ஏக்கமோ தெரியவில்லை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் எட்டி பார்த்தது. ஏ குருவி, என்னடியாச்சு? ஏன் கண்ணு கலங்குது? சர்க்கரைக்கு பதிலா உப்பாளி கொட்டிட்டனா என்று ஒரு பிஞ்ச் எடுத்து வாயில் வைத்தான். இல்லையே, இனிப்புதான் போட்டிருக்கேன். ஏன், உனக்கு பிடிக்கலையோ? இல்லை என்று தலையாட்டினாள். அப்போ பிடிச்சிருக்கா? அவள் பதில் பேசவில்லை. இனிப்பு நாவல் கரைந்தது. கண்ணம் கண்ணீரில் நனைந்தது. என்னடியாச்சு? அவள் நெற்றி முட்டினான் சிறு புன்னகையுடன். முதல் முறை பார்க்கிறான் அவன் சிரித்து. ஐயோ, அழகாயிருந்தான். இந்த பூமிதனில் நான் கண்ட முதல் அழகனும் அரக்கனும் இவன்தானோ? அவள் மூளை எண்ணாமல் இல்லை. அத்தியாயம் 52. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதனால் அம்மையப்பன் சொத்துக்கள் அனைத்துமே வது பெயரில் மாற்ற ஏற்பாடுகள் நடந்தது. மாமா, ஏதோ பேச்சுக்கு தான் சொத்து எழுதி கொடுக்கறதா சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையாவே உங்க மக பேர்ல சொத்து எழுதி கொடுக்க போறீங்களா? சரவணன் ஆச்சரியமாக கேட்டான். மாப்ள, நானும் சல்சா பண்ணிடலான்னு நினைச்சேன்.
ஆனா அந்த ரங்கநாயகி சரியான கேடி. எப்படியோ என் வாயால சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்ல வச்சுட்டா. இப்ப மட்டும் நான் எழுதி வைக்கலனா ஊருக்குள்ள தலை நிமிந்து நிக்க முடியாது. அவ அசிங்கப்படுத்திடுவா. ஆனா மாமா, இருக்க சொத்தை எழுதி வச்சுட்டு எப்படி மாமா? அட மாப்ள, அந்த அளவுக்கு நான் என்ன முட்டாளா? யோசிக்காமலா பண்ணுவேன்? அவனுங்க வதுவ அப்பாவி சந்திரா நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவ பேர்ல சொத்தை எழுதி வாங்கி அதுக்கப்புறம் அவங்க பேருக்கு மாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல, அங்க இருக்கிறது சந்திரா அல்ல வதுன்னு. அவ என்னை விட கேடி. இந்த உலகமே அழிஞ்சாலும் அவகிட்ட இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட அவங்களால மிரட்டி வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அவ பயங்கரமான ஆளு. அதெல்லாம் சரிதான் மாமா. ஏதோ நீங்களே சொல்றீங்க அவ பயங்கரமான ஆள்னு. அப்படி இருக்கும்போது அவ பேர்ல எழுதி வச்சா அதை வச்சு அவன் நம்மள மிரட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? சரியாதான் கேட்டான் சரவணன். மாப்ள, இத பத்தி நான் என்ன யோசிக்காமலா இருப்பேன்? அவ குடுமிதான் நம்மகிட்ட இருக்கே, புரியலையா? அவ அம்மா அப்பா நம்மகிட்ட தானே இருக்காங்க. அப்போ அவ நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். மாமா, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏன் அவளை அங்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்? வதுவை எனக்கு தானே கல்யாணம் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஏன் கடைசி நேரத்தில் அப்படி பண்ணுனீங்க? மாப்பிள, பொறு. நான் காரியம் இல்லாம அதை பண்ணல. அவளை உனக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா என் பிளான் வேற. அந்த ஓடுகாலி சந்திராவை அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க நினைச்சேன். ஆனா அவ என் பிளான்ல மண்ணள்ளி போட்டு ஓடி போயிட்டா. அதனாலதான் வேற வழி இல்லாம இவளை இங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல. எப்படியாவது அந்த சந்திராவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததும் உனக்கு. மாமா, நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க? உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு வது மேல வெறியா இருக்கேன்னு. எனக்கு அவதான் வேணும். அவ மட்டும்தான் வேணும். சரவணன் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. சரி விடு மாப்ள. அந்த ஓடுகாலி கிடைச்சதும் அவளை அங்கே அனுப்பிட்டு வதுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற. போதுமா? மாமா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க அதை பண்ணலனா அப்புறம் நானே வதுவை யாருக்கும் தெரியாத இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுவேன். அவ எனக்கு வேணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். மனசுல வச்சுக்கோங்க. அவன் கண்ணில் இருந்த தீவிரம் நிச்சயம் அவன் அதை செய்து விடுவான் என்பதை கூறியது. அடியே வைதேகி, பாத்தியா? ஆனந்தி காய் நறுக்கியபடி பீடிகை போட்டாள். வைதேகி சட்னி அரைத்துக் கொண்டிருந்தாள். வது மினிக்குட்டிக்கு மருந்து போட்டுவிட்டு உணவை ஊட்டிவிட்டாள். மினிக்குட்டியும் சமத்தாக சாப்பிட்டுக் கொண்டாள். என்னக்கா சொல்றீங்க? வைதேகி நெற்றி ஓரம் படிந்த வியர்வையை துடைத்தபடி கேட்டாள். ஆ, தேவி முகம் இன்னைக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கே, அதத்தான் சொல்றேன். ஒரு பிள்ளை பெத்துட்ட, இன்னும் உனக்கு புரிஞ்சுக்க தெரியல? ஓ, அப்படி சொல்றீங்களா? நானும் பார்த்தேன். புள்ள இன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. முகத்துல ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுது. இருவரும் சேர்ந்து வதுவை கிண்டல் செய்தார்கள். அக்கா, போதும், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். வெட்கம் பிடுங்கி தின்றது வதுவுக்கு. ஓஹோ, நம்பிட்டோம். ஏண்டி வைதேகி, உன் ஃபர்ஸ்ட் நைட் எங்க நடந்துச்சு? என்னக்கா புதுசா கேக்குற? எங்க வீட்ல தான். ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டு பம்பு செட்ல நடந்து கேள்விப்பட்டிருக்கியா? என்னக்கா சொல்றீங்க? அங்கெல்லாம் நடக்குமா? வைதேகி தெரிந்தாலும் தெரியாதது போல கேட்டு வைத்தாள். நடக்குதே, என்ன பண்ண? ஆனந்தி சிரிப்பை அடக்கிக் கொண்டு சொன்னாள். ஐயோ அக்கா, போதும், சினுங்கினாள் பெண்ணவள். ஏன் வைதேகி, அதென்ன தேவி முகத்துல தெரியுதே, அது வெக்கமா? அடடடடா, அபரிவிதமான காட்சியாச்சே. அக்கா போதும், எனக்கு ஷை ஆகுது, நான் போறேன் என்று வெக்கம் தாங்க முடியாமல் ஓடியவது முன்னே கொதிக்க கொதிக்க சுடுதண்ணியை கொண்டு வந்த சுமதியை கவனிக்காமல் இடித்துவிட, தெரிந்து செய்யவில்லை, தெரியாமல் தான் இடித்தாள். இடித்த வேகத்தில் கொதித்துக் கொண்டிருந்த சுடுதண்ணீர் அப்படியே சுமதி காலில் ஊற்றியது. ஐயோ அம்மா, அம்மா என்று அந்த வீடே அதிரும் அளவுக்கு அலறினாள் சுமதி. தண்ணீர் நல்ல சூடுதான் போல. காலில் பட்ட வேகத்தில் கால்கள் இரண்டும் கோவைப்பழம் போல சிவந்து கன்றி விட்டது. தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ரசம், சாம்பார், கிச்சடி என சைவ வகையில் அனைத்தையும் சமைத்து அடுக்கிவிட்டான் அவள் முன்னே. சந்திரா வழியில்லாத இடத்தில் தொலைந்து போன பூனைக்குட்டி போல முழித்து கொண்டிருந்தாள். அட, என்ன அப்படி பாக்குற? ஒண்ணுதான், சாப்பிடு. அவள் முன்னே அனைத்தையும் அடுக்கி வைத்தான் குரு. இல்ல, எனக்கு வேணாம், திக்கி திணறி கூறிவிட்டாள். இவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த இலகுத்தன்மை முற்றிலும் மாறிப்போனது. இல்ல, நீங்க தானே சொன்னீங்க நான் கஞ்சிதான் சாப்பிடணும்னு. தலையை குனிந்து கொண்டே பேசினாள். என்ன பார்த்து பேசு. அவன் குரல் இறுகியது. அவள் நிமிரவில்லை. அவன் முகம் பார்த்து பேச அவளுக்கு பயமாக இருந்தது. என்ன பார்த்து பேசுன்னு சொன்ன. சம்பட்டியால் அடித்தது போல வந்து விழுந்தது அவன் வார்த்தை. நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் பேச்சுதான் வர மறுத்தது. பேசு. அவள் பயம் கொள்கிறாள் என்று உணர்ந்து கொண்டவன் குரலை மாற்றி சாந்தமாக பேசினான். இல்ல, நீங்க தானே சொன்னீங்க நான் கஞ்சி மட்டும்தான் சாப்பிடணும்னு. ஓ ஆமா, அதனாலதான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றியா? சரி, இப்ப நானே சொல்றேன்,
இத சாப்பிடு. இல்ல வந்துங்க. அவள் இழுத்தாள். நீ இப்படிலாம் சொன்னா சரியா வரமாட்ட என்றவன் தட்டை எடுத்து சாதம் போட்டு அதில் சாம்பார் ஊற்றி கூட்டு பொரியல் வைத்து அதை பிசைந்து அவளுக்கு ஊட்டினான். அவன் இப்படி ஊட்டி விடுவான் என்று அவள் எண்ணவில்லை. அவள் வீட்டை பொறுத்தவரை பெண் என்றால் அடுப்படிக்கும் படுக்கை அறைக்கும் மட்டும்தான். அதை தாண்டி பெண் வரவும் கூடாது, வரவும் விட மாட்டார்கள். 23 வயது ஆகிவிட்டது. இத்தனை வருடத்தில் ஒரு முறை கூட அம்மையப்பன் ஊட்டிவிட்டதாய் இவளுக்கு ஞாபகம் இல்லை. ஏன், இவளின் அம்மா ஊட்டிவிட்டு கூட இவள் சாப்பிட்டதாய் ஞாபகம் இல்லை. என்னதான் அங்கு பாசம் காட்டுவது போல் பாவலா செய்தாலும் தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி போலதான் சந்திரா நிலைமை. மொத்த உணவையும் அவள் மறுக்க மறுக்க ஊட்டி முடித்து விட்டான். நீங்க ஏதோ கேட்க வந்தவள் அப்படியே அமைதியாகி போனாள். ஏதாவது சொன்னியா குருவி? இல்ல. நீங்க சாப்பிடல? சற்று பம்மிக்கொண்டே கூறினாள். சிரித்து கொண்டான் குரு. ஆலங்கட்டி மழை போல் அவன் சிரிப்பும் அரிது என்றுதான் தோன்றியது அவளுக்கு. பசிக்குதுதான், நீயே ஊட்டி விடு. தட்டை அவள் முன்பு நீட்டினான். என்ன? நீயே ஊட்டி விடு. நான் எப்படி? பொண்டாட்டி தான் செல்லம் புருஷனுக்கு ஊட்டி விடணும். இப்ப நான் மட்டும் உனக்கு ஊட்டி விட்டேன்ல, அப்ப நீ எனக்கு ஊட்டி விடு. மேடை மீது ஏறி அமர்ந்து அடம் பிடிக்க துவங்கி விட்டான். அதற்கு மேல் முடியாதென்றால் வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிடும் என்று பயம் அவளுக்கு. அதனால் எதையும் பேசாது தட்டில் உணவை போட்டு பிசைந்து அவனுக்கு ஊட்டினாள். கல்வன் அவன் இவளைப் போல சமத்தாய் சாப்பிட்டுக் கொள்ளவில்லை. சாப்பிடுகிறேன் என்ற பெயரில் அவளின் விரலை சப்பு கொட்டுவது, கடிப்பது என்று அலும்பு செய்தான். மேடையில் அமர்ந்திருந்தவன் அப்படியே அவன் கால்கள் கொண்டு அவளை அணை கட்டினான். புலியிடம் சிக்கிய பூனை போல் அவள் நிலை. நிற்கவும் முடியவில்லை, ஓடவும் திறனில்லை. ஒழுங்காதான் சாப்பாட்டை ஊட்ட விடுறானா பாருங்க. அடே கிராக்கு, அந்த பிள்ளை இடுப்புல என்ன இருக்குன்னு அந்த தடவை தடவிட்டு இருக்கான். பாவண்டா அந்த பிள்ளை. அவள் இடை பற்றி தன் அருகே இழுத்தான். மெல்லிடையில் கிள்ளி வைத்தான். கிச்சு கிச்சு மூட்டினான். துள்ளி விழுந்தாள் பெண்ணவள். சிரித்தான். வெறியானது அவளுக்கு. ஆனால் கருமம் அது பிடித்தும் இருந்தது. என்ன செய்வதென்று புரியவில்லை. அரிசி மாவை எடுத்து நலங்கு வைத்தான். இட்லி மாவு அவள் இடையில் ஊர்வலம் வந்தது. சமையலறையை சாந்தி முகூர்த்த அறையாக்கி கொண்டிருந்தான். அவனே அவள் இதழில் தேனை இழுக்கினான். ஐயோ, நானே தொடச்சு வர்றேன் என்ற பெயரில் அவள் இதழை கொய்ய துவங்கிவிட்டான். அடே, சாப்பிட்றதா இருந்தா அதை மட்டும் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏண்டா கண்ட கருமத்தெல்லாம் பண்ணி எரிச்சல கிளப்புறீங்க? காண்டாவது மயிலாட். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.